வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி நிகழ்வுகள். முதலில் ஜெம் முதன்மை நிகழ்வுகளை காணலாம். பொங்கல் பரிசு தொகுப்பு நாளை முதல் டோக்கன் விநியோகம். தமிழ்நாடு அரசு அறிவிப்பு. 2024ஆம் ஆண்டின் முதல் ஜல்லிக்கட்டு போட்டி புதுக்கோட்டை தச்சங்குறிச்சியில் கோலாகலமாக தொடங்கியது. கடலூரில் மாநில அளவிலான அறிவியல் கண்காட்சியை திறந்து வைத்தார் அமைச்சர் அன்பில் மகேஷ். சென்னை உட்பட 6 மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இனி விரிவான நிகழ்வுகளை காணலாம். பொங்கல் பரிசு தொகுப்பு பெறுவதற்கான டோக்கன் நாளை முதல் ரேஷன் கடைகளில் விநியோகம் செய்யப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை வரும் 15ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ளது. இதனையொட்டி குடும்ப அட்டைதாரர்களுக்கு பச்சரிசி, சர்க்கரை, முழு கரும்பு போன்ற பொருட்கள் அடங்கிய தொகுப்புடன் ரூபாய் 1000 ரொக்கப்பரிசு வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேற்று அறிவித்தார். 2,19,57,402 ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட உள்ளது. இந்நிலையில் ரூபாய் 1000 ரொக்க பணத்துடன் பொங்கல் பரிசு தொகுப்பு பெறுவதற்கான டோக்கன் நாளை முதல் ரேஷன் கடைகளில் விநியோகம் செய்யப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. டோக்கனில் குறிப்பிட்ட தேதியில் ரேஷன் கடைக்கு சென்று பொங்கல் பரிசு தொகுப்பை பெற்றுக்கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு இந்த ஆண்டின் முதல் ஜல்லிக்கட்டு போட்டி புதுக்கோட்டை மாவட்டம் தச்சங்குறிச்சியில் தொடங்கியது. தமிழர் திருநாளான பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஆண்டுதோறும் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெறுவது வழக்கம். உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர், பாலமேடு, அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டிகள் மதுரையில் தை பொங்கல் அன்று தொடங்க உள்ளது. இந்நிலையில் இந்த ஆண்டின் முதல் ஜல்லிக்கட்டு போட்டி புதுக்கோட்டை மாவட்டம் தச்சங்குறிச்சியில் இன்று தொடங்கியது. இந்த போட்டியை அமைச்சர்கள் ரகுபதி, மெய்யநாதன் ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். தச்சங்குறிச்சி ஜல்லிக்கட்டில் காரைக்குடி, திருப்பத்தூர், திண்டுக்கல், தஞ்சாவூர், நாமக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து காளைகள் கலந்து கொண்டுள்ளன. இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் மொத்தம் 746 காளைகள் பங்கேற்றுள்ளன. அதேபோல் காளைகளை அடக்க 297 காளையர்கள் களமிறங்குகின்றனர். மொத்தம் 10 சுற்றுகளாக போட்டிகள் நடைபெறுகிறது. ஜல்லிக்கட்டு போட்டி தொடங்கும் முன்பு வீரர்கள் உறுதிமொழி ஏற்றனர். போட்டியில் வெல்லும் காளைகளுக்கும் அதை அடக்கும் வீரர்களுக்கும் பைக், கட்டில், பீரோ, ரொக்க பரிசுகளும் வழங்கப்பட உள்ளது. கடலூரில் மாநில அளவிலான அறிவியல் கண்காட்சியை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தொடங்கி வைத்தார். கடலூர் மாவட்டம் கம்மியம்பேட்டை பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் 2024ஆம் ஆண்டு மாநில அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது. இந்த கண்காட்சியை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தொடங்கி வைத்து மாணவர்களிடையே சிறப்புரையாற்றினார். இந்த நிகழ்வில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். மேலும் கண்காட்சியில் மாணவர்களின் தொலைநோக்கு சார்ந்த பல்வேறு கண்டுபிடிப்புகள் பார்வைக்காக காட்சிப்படுத்தப்பட்டது. இந்த நிகழ்வில் வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம், சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன், மாவட்ட ஆட்சியர் அருண் தம்புராஜ், மாநகராட்சி மேயர் சுந்தரி ராஜா மற்றும் ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். முதல் மாவட்டமும் ஒரே மாவட்டமும் அது கடலூர் மாவட்டமாக இருக்க வேண்டும் சொல்வதற்கு காரணம், கடல் பக்கத்தில் இருக்கும் ஐயப்பன் என்று சொன்னார்கள். கடலை காட்டும் இந்த ஒரு அறிவு கடலே எல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கிறது என்று சொல்வதுதான் பொருத்தமாக இருக்கும். நாங்கள் தொடர்ந்து நம்முடைய எம்ஆர்கேனும் கணேசனும் அதை தொடர்ந்து வைத்ததற்கு ஒரு 2-3 மாணவர்கள் தங்களுடைய கண்டுபிடிப்புகளை அந்த தன்னம்பிக்கை பெற்றிருக்கின்றது என்று சொன்னால் அதற்கு முக்கிய காரணம் கல்விதான். அது அந்த கல்வியை வழங்கியிருக்கின்ற கடவுளாக எண்ணிருக்கின்ற என்னுடைய ஆசிரியர் சொல்லுவதற்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துள்ளேன். அதே மாதிரி குறிப்பாக ஒவ்வொரு இடத்துக்கும் நாங்கள் செல்லும் பொழுது, தென் மாவட்டங்களுக்கு குறிப்பாக செல்லும் பொழுது இந்த கல்வி வளர்ச்சிக்கு அதிகப்படியாக ஒரு முக்கியத்துவம் வழங்கப்பட்டிருக்கின்றது. ஒரு கல்வி வளர்ந்திருக்கிறது என்று சொன்னால் அது சிறுபான்மை சமுதாயம் இல்லை என்று சொன்னால் தென் மாவட்ட கல்வியே இல்லை என்பதை நான் கண்டிப்பாக நான் பார்த்திருக்கிறேன். அதே இடத்தில் இன்றைக்கு நமக்கான இந்த இடத்தையும் வழங்கியிருக்கின்ற நம்முடைய அறிவு தந்தை அவர்களும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள அவருடைய பொருளிலிருந்து நாம் இடையெல்லாம் நாம் செய்ய முடியும் என்கிற அளவுக்கு மிக அழகாக அதெல்லாம் அதை செய்து காட்டினார்கள். உலகத்தையே எனக்கு பெருமையாக இருக்கிறது. நான் கணேசன் கூட ரொம்ப கணேசன் சின்ன பிள்ளை மாதிரி அவங்ககிட்ட ஒரு குழந்தையாக மாறி அதை பத்தி விளக்கத்தை எனக்கு சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த குழந்தைகளும் மிக ஒரு தன்னுக்கு ஒரு அறிவு. சென்னை உட்பட 6 மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.
தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதன்படி தமிழகத்தில் நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், தூத்துக்குடி, கன்னியாகுமரி உள்ளிட்ட 11 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக தெரிவித்துள்ளது. மேலும் சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, கடலூர், விழுப்புரம், மயிலாடுதுறை ஆகிய 6 மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் நிர்வாகிகள் வீட்டிற்கு சோதனை நடத்த சென்ற அமலாக்கத்துறை அதிகாரிகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ரேஷன் விநியோக ஊழல் தொடர்பாக திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் மண்டல அளவிலான தலைவர்களான ஷாஜகான் ஷேக் மற்றும் ஷங்கர் ஆதியா இருவரின் வீடுகளில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்த சென்றனர். அப்போது மேற்குவங்க மாநிலம் வடக்கு 24 பர்னாகாஸ் மாவட்டம் சந்தேஷ் காலி கிராமம் அருகே அமலாக்கத்துறை அதிகாரிகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. தாக்குதல் சம்பவத்தில் அதிகாரிகள் சென்ற கார் கண்ணாடிகள் தாக்கப்பட்டிருந்த காட்சிகள் வெளியாகியுள்ளது. இதுகுறித்து தகவல் அறிந்து பாதுகாப்பு அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். இதற்கிடையே ஷாஜகான் ரேஷன் விநியோக ஊழல் தொடர்பாக கைது செய்யப்பட்டுள்ள அம்மாநில அமைச்சர் ஜியேதிபிரியோ மல்லிக்கின் நெருங்கிய உதவியாளர் என கூறப்படுகிறது. அயோத்தி ராமர் கோவில் 500 ஆண்டு போராட்டத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி என்று பாஜக மாநில துணைத் தலைவர் நாராயணன் தெரிவித்துள்ளார். ராமநாதபுரம் பாஜக அலுவலகத்தில் கட்சியின் துணைத் தலைவர் நாராயணன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய அவர், திருச்சி வந்த பிரதமர் மோடி 20,000 கோடி ரூபாய் திட்டங்களை தமிழகத்திற்கு வழங்கியுள்ளதாக தெரிவித்தார். மேலும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேரிடர் நிவாரணமாக 1,27,000 கோடி ரூபாய் வழங்க கோரிக்கை விடுத்த நிலையில் மத்திய அரசு 5,000 கோடி ரூபாய் வழங்கியுள்ளதாக கூறினார். இதில் திமுக அரசியல் செய்வதாக தெரிவித்த அவர், 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம், சென்னை கிளாம்பாக்கம் பேருந்து நிலைய கட்டுமான பணி ஒதுக்கீட்டில் கூட ஊழல் நடந்துள்ளதாக தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், அயோத்தி ராமர் கோவில் 500 ஆண்டு போராட்டத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி என்று கூறினார். வடசென்னை அனல் மின் நிலைய அலகு 3ல அங்கேயும் வீழ்ச்சியாரனாலதான் அங்க பணி நின்று கொண்டிருக்கிறது. தடை திரு ஸ்டாலின் அவர்கள் நேற்றைய தினம் பேசும் பொழுது பிஎஸ்சிஎல் அந்த நிறுவனத்தினுடைய ஆர்டர்களை, அதாவது அவர்கள் மேற்கொள்கிற தொழில் ஒப்பந்தங்களின் மூலமாக கிடைக்கக்கூடிய பணிகளை தமிழகத்தில் இருக்கக்கூடிய சிறு குறு தொழிற்சாலைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் சொன்னார். ஆனால் இதுல வேடிக்கை என்னவென்று சொன்னால், தொடர்ந்து மத்திய பொதுத்துறை நிறுவனமான பிஎஸ்சிஎலுக்கு கள்ளக்குறிச்சியில் புதிதாக கட்டப்பட்ட அறிவுசார் மையம் மற்றும் நூலகத்தை மாவட்ட ஆட்சியர் சர்வன்குமார் பார்வையிட்டார். கள்ளக்குறிச்சியில் தமிழக நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையின் சார்பில் சுந்தர விநாயகர் கோவில் தெருவில் ரூபாய் 115 லட்சம் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்ட அறிவுசார் மையம் மற்றும் நூலகத்தை தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். இதன் தொடர்ச்சியாக கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் சர்வன்குமார், ரிஷிவந்திய சட்டமன்ற உறுப்பினர் வசந்தம் கார்த்திகேயன், நகரமன்ற தலைவர் சுப்புராயுலு, நகராட்சி கமிஷனர் மகேஸ்வரி, உள்ளாட்சி பிரதிநிதிகள் நூலகத்தில் வைக்கப்பட்டுள்ள புத்தகங்களை பார்வையிட்டனர். இதில் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். ராணிப்பேட்டையில் 1,15 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்டுள்ள மையத்தை மாவட்ட ஆட்சியர் வளர்மதி குத்துவிளக்கேற்றி திறந்து வைத்தார். ராணிப்பேட்டை மாவட்டம் வாரசந்தை மைதானத்தில் நகராட்சி நிர்வாகத்தின் மூலமாக 1,15 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள நூலகம், அறிவுசார் நூலக மையத்தினை மாவட்ட ஆட்சியர் வளர்மதி கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி திறந்து வைத்தார். இதில் அனைத்து தரப்பினரும் பயன்பெறும் வகையில் பல்வேறு அறிவு சார்ந்த 4,000க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் இடம்பெற்றுள்ளது. தண்டையார்பேட்டையில் அங்கன்வாடி மற்றும் பேருந்து நிலையம் அமைப்பதற்கான கட்டுமான பணிகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர் அடிக்கல் நாட்டினார். சென்னை தண்டையார்பேட்டை மண்டலம் 38வது வார்டு பரமேஸ்வரர் நகரில் கழிப்பிடம், அங்கன்வாடி மற்றும் பேருந்து நிலையம் அமைத்து தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் சட்டமன்ற உறுப்பினர் எபினேஷரிடம் கோரிக்கை விடுத்தனர். அதனைத் தொடர்ந்து கழிப்பிடம், பேருந்து நிழற்குடை மற்றும் அங்கன்வாடி மையம் அமைப்பதற்கு 64 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டுமான பணிக்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. இதில் RK நகர் சட்டமன்ற உறுப்பினர் எபினேசர் கலந்து கொண்டு கட்டுமான பணிக்கு அடிக்கல் நாட்டினார். இதில் மாவட்ட, பகுதி, வட்ட கழக நிர்வாகிகள் மற்றும் மாநகராட்சி அதிகாரிகள் கலந்து கொண்டனர்.
கடையநல்லூரில் புதிதாக கட்டப்பட்ட ரேஷன் கடைகளை சட்டமன்ற உறுப்பினர் கிருஷ்ண முரளி துப்புரவு பணியாளர்கள் மூலம் திறந்து வைத்தார். தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் நகராட்சி மேலக்கடையநல்லூர் கரியமாணிக்க பெருமாள் கோவில் தெரு உள்ளிட்ட பகுதிகளில் ரேஷன் கடை கட்டி கொடுக்கப்படும் என தேர்தல் வாக்குறுதியில் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து சட்டமன்ற உறுப்பினர் கிருஷ்ண முரளி தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் 24.30 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ரேஷன் கடை அமைக்கும் பணி நடைபெற்று வந்தது. இந்நிலையில் கட்டி முடிக்கப்பட்ட ரேஷன் கடைகளை சட்டமன்ற உறுப்பினர் கிருஷ்ண முரளி துப்புரவு பணியாளர்கள் மூலம் புதிய ரேஷன் கடையை திறந்து வைத்தார். அப்போது சட்டமன்ற உறுப்பினரை பொதுமக்கள் வெகுவாக பாராட்டினர். அதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து சட்டமன்ற உறுப்பினரிடம் மனு வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட துணை செயலாளர் பொய்கை மாரியப்பன், நகர செயலாளர் முருகன், ஒன்றிய செயலாளர் வசந்தம் மற்றும் அதிமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். வேளாங்கண்ணி புனித பெரிய நாயகி அன்னை ஆலயத்தின் 10ஆம் ஆண்டு திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணி புனித பெரிய நாயகி அன்னை ஆலயத்தின் 10ஆம் ஆண்டு திருவிழாவை முன்னிட்டு பங்கு தந்தை அற்புதராஜ் தலைமையில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மாதா உருவம் பொறித்த கொடி புனிதம் செய்யப்பட்டு கொடிமரத்தில் ஏற்றப்பட்டது. இதில் திரளான கிறிஸ்தவர்கள் மற்றும் இந்துக்கள் பங்கேற்றனர். விழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேர் பவனி வரும் 11ஆம் தேதி நடைபெற உள்ளது. தேனி ஆட்சியர் அலுவலகத்தில் அடிப்படை வசதிகளை செய்து தரக்கோரி கிராம மக்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள பாலசமுத்திரம் கிராமத்தில் சாலை, குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து தரக்கோரி அப்பகுதி மக்கள் பலமுறை ஊராட்சி நிர்வாகத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்நிலையில் ஊராட்சி நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி கிராம மக்கள் தங்கள் ஆதார், ரேஷன் கார்டு உள்ளிட்ட முக்கிய ஆவணங்களை ஆட்சியர் அலுவலகம் முன்பு போட்டு தரையில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டனர். பின்பு அங்கிருந்த அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து சுமார் 2 மணி நேரத்திற்கு பிறகு தர்ணா கைவிடப்பட்டது. மழை வெள்ள சேதத்தை தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டும் என்று உதகையில் விடுதலை சிறுத்தை கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நீலகிரி மாவட்டம் உதகை மத்திய பேருந்து நிலையம் முன்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட தலைவர் புவனேஸ்வரன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் தமிழ்நாட்டில் பெய்த பெரும் மழை வெள்ள சேதத்தை தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டும் என்றும் தமிழ்நாடு அரசு கேட்கும் வெள்ள நிவாரண தொகையான 21,000 கோடி ரூபாயை மத்திய அரசு உடனே வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். ஆர்ப்பாட்டத்தில் சுமார் 100க்கும் மேற்பட்ட கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டனர். கல்வராயன் மலை பகுதியில் மறைத்து வைத்திருந்த 1200 லிட்டர் சாராய ஊறலை போலீசார் அழித்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலைப்பகுதியில் சட்டவிரோதமாக கள்ளச்சாராயம் காய்ச்சுவதை தடுக்க வேண்டும் என மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சமய் சிங் மீனாவிடம் அப்பகுதி மக்கள் புகார் அளித்தனர். புகாரின் பேரில் கரியாலூர் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் குணசேகரன் தலைமையிலான போலீசார் தனிப்படை அமைத்து கல்வராயன் மலைப்பகுதியில் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். அப்போது மகாகனி ஓடை அருகே மறைத்து வைத்திருந்த 1200 லிட்டர் சாராய ஊறலை அளித்தனர். மேலும் குற்றவாளிகளை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். கோவையில் கோட்டாட்சியரை கண்டித்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகளை போலீசார் கைது செய்தனர். கோவை மாவட்டம் சூலூர் பகுதியில் பட்டா நிலத்தில் உள்ள வண்டி பாதையை அப்பகுதி விவசாயிகள் நீண்ட ஆண்டுகளாக பயன்படுத்தி வருகின்றனர். இந்நிலையில் இந்த பாதையை நிலவியல் வண்டி பாதையாக மாற்றம் செய்து தரக்கோரி தெற்கு வருவாய் கோட்டாட்சியரிடம் விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர். வண்டி பாதையை நிலவியல் வண்டி பாதையாக மாற்ற சாத்தியமில்லை என வட்டாட்சியர் கூறியதால் 50க்கும் மேற்பட்ட விவசாயிகள் ஆட்சியர் அலுவலகம் முன்பு வருவாய் கோட்டாட்சியரை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து உரிய அனுமதி இல்லாமல் போராட்டத்தில் ஈடுபட்டதாக கூறி விவசாயிகளை போலீசார் கைது செய்தனர். திருவொற்றியூரில் தண்ணீர் கேன் போடும் தொழிலாளியிடம் மாமூல் கேட்டு மிரட்டிய முன்னாள் நகராட்சி கவுன்சிலரை போலீசார் கைது செய்தனர். சென்னை திருவொற்றியூர் அடுத்த சதானந்தபுரத்தை சேர்ந்த இதயவாணன் என்பவர் தண்ணீர் கேன் போடும் தொழில் செய்து வருகிறார். இவரிடம் முன்னாள் திருவொற்றியூர் நகராட்சி கவுன்சிலர் நாகராஜ் மாமூல் கேட்டு மிரட்டியுள்ளார். இதுகுறித்து இதயவாணன் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து முன்னாள் கவுன்சிலரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர். இதற்கிடையே நாகராஜ் மீது 10க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. கோவையில் அரசு கல்லூரிகளில் உள்ள ஆசிரியர் பணியிடங்களை நிரப்பக் கோரி கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது.
தமிழகத்தில் உள்ள 170 அரசு கலை அறிவியல் மற்றும் கல்வியியல் கல்லூரிகளில் காலியாக உள்ள 4000 ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்பப்படும் என அரசு அறிவித்திருந்தது. இந்நிலையில் ஓராண்டுக்கு மேல் ஆகியும் பணி நியமனத்திற்கான அறிவிப்பு இதுவரை வெளியிடப்படவில்லை என கூறப்படுகிறது. இந்நிலையில் கோவை அரசு கலை கல்லூரியில் உடனடியாக பணி நியமன நடவடிக்கை எடுக்க கோரி அரசு கல்லூரி ஆசிரியர் கழகம் சார்பில் கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது. கள்ளக்குறிச்சியில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு விசிகவினர் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் மதியழகன், அறிவுக்கரசு மற்றும் பழனியம்மான் தலைமையில் மாபெரும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் தமிழ்நாட்டில் ஏற்பட்ட மழை வெள்ள பாதிப்பை தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டும், தமிழக அரசு கோரிய உரிய நிவாரண நிதியை வழங்க வேண்டும், மீண்டும் வாக்கு சீட்டு முறையை நடைமுறைப்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தனர். ஆர்ப்பாட்டத்தில் சுமார் 250க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மத்திய அரசிற்கு எதிரான கண்டன கோஷங்களை எழுப்பினர். செங்குன்றத்தில் இருசக்கர வாகன ஓட்டுநர்களுக்கு சாலை பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. சென்னை மாதவரம் அடுத்த செங்குன்றத்தில் இருசக்கர வாகன ஓட்டுநர்களுக்கு சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு மற்றும் இலவச தலைக்கவசம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. விழிப்புணர்வில் ஆவடி போக்குவரத்து துணை ஆணையர் ஜெயலட்சுமி தலைமையில் சிறப்பு அழைப்பாளராக ஆவடி காவல் ஆணையர் சங்கர் கலந்து கொண்டு சுமார் 500க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகன ஓட்டுநர்களுக்கு தலைக்கவசங்களை இலவசமாக வழங்கினார். இதில் பேரூராட்சி தலைவர் தமிழரசி குமார், ஆத்தூர் ஊராட்சி மன்ற தலைவர் சர்க்குணன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். டிஜிலாக்கர் மூலம் ஆவணங்களை இணைத்தால் விரைவில் பாஸ்போர்ட் கிடைக்கும் என மதுரை மண்டல பாஸ்போர்ட் அதிகாரி வசந்தன் தெரிவித்துள்ளார். மதுரை ரேஸ்கோர்ஸ் சாலையில் அமைந்துள்ள பாஸ்போர்ட் அலுவலகத்தில் மதுரை மண்டல பாஸ்போர்ட் அலுவலர் வசந்தன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், பாஸ்போர்ட் அலுவலகத்தில் கடந்த ஆண்டு மட்டும் 2,65,000க்கும் அதிகமான பாஸ்போர்ட் விநியோகம் செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். மேலும் பாஸ்போர்ட்டிற்காக ஆன்லைனில் விண்ணப்பிக்கும் போது டிஜிலாக்கர் ஆவணங்களையும் இணைத்துவிட்டால் விரைவில் பாஸ்போர்ட் கிடைக்கும் என தெரிவித்தார். 2.65 lakhs போன வருஷத்தோட கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ அது இல்லாமல் நாங்கள் மோர் தென் ஒரு 20,000 என்கொயரி அப்பாயின்மெண்ட்டு வித்தவுட் அப்பாயின்மெண்ட்டு நேரடியாக யாருக்கும் என்ன பிரச்சனை இருந்தால் கூட ஒரு 20,000 கேசஸ் நாங்கள் இங்கே டீல் பண்ணியிருக்கோம். டீல் பண்ணி அவங்களோட என்ன ப்ராப்ளம் அவங்க அதெல்லாம் அட்ரஸ் பண்ணியிருக்கோம். நீலகிரி அருகே ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியின் சத்துணவு கூடத்தை காட்டு யானைகள் சூறையாடியதால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் சேரங்கோடு ஊராட்சி ஒன்றிய பள்ளிக்கு இரவு நேரத்தில் காட்டு யானைகள் வந்துள்ளது. அப்போது பள்ளியின் சத்துணவு கதவை உடைத்த யானைகள் அங்கிருந்த அரிசி மூட்டையை வெளியே இழுத்து சாப்பிட்டு அங்கேயே வீசி சென்றுள்ளது. இதுகுறித்து தகவல் அறிந்து வனத்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று நேரில் பார்வையிட்டனர். அப்போது இந்த யானை ஏற்கனவே ஒருமுறை இங்கு வந்து சத்துணவு கூடத்தை உடைத்ததாகவும் மீண்டும் அதே யானை வந்திருக்கக்கூடும் என தெரிவித்துள்ளனர். திருத்தணியில் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான உயர்கல்வி குறித்த ஆலோசனை நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி அரசினர் கலைக்கல்லூரியில் அரசு பள்ளி மாணவர்களுக்கான உயர்கல்வி வழிகாட்டல் மற்றும் விழிப்புணர்வு என்ற கல்லூரி கள பயணி நிகழ்ச்சி நடந்தது. நிகழ்ச்சிக்கு கல்லூரி முதல்வர் பூரணசந்திரன் தலைமையில் பொதட்டூர்பேட்டை அரசு ஆண்கள் மற்றும் மகளிர் மேல்நிலைப்பள்ளி, சொரக்காய்பேட்டை அரசினர் மேல்நிலைப்பள்ளி உள்ளிட்ட பள்ளிகளில் இருந்து 200க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். அப்போது கல்லூரி முதல்வர் மற்றும் பேராசிரியர்கள் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு உயர்கல்வி குறித்த ஆலோசனை மற்றும் வேலை வாய்ப்புகள் குறித்து பேசினர். இந்நிகழ்ச்சியில் பேராசிரியர்கள் ஹேமநாதன், ரமேஷ், குணசேகரன், ராஜேஷ், கார்த்திக் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நாகையில் பாஜக அரசை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நாகை மாவட்டத்தில் தலைமை தபால் நிலையம் முன்பு 21,000 கோடி ரூபாய் நிவாரண நிதி வழங்காத பாஜக அரசை கண்டித்து விசிக சார்பில் மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு வடக்கு மாவட்ட செயலாளர் அருட்செல்வன் தலைமை தாங்கினார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர் ஆளூர் முகமது ஷார்னவாஸ் கலந்து கொண்டு ஒன்றிய பாஜக அரசுக்கு எதிரான கண்டன உரையாற்றினர். இதில் நாகை தெற்கு மாவட்ட செயலாளர் சுமா செல்வராசு, மாவட்ட செய்தி தொடர்பாளர் பிரபாகரன் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட விசிக கட்சியினர் கலந்து கொண்டனர். சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் 80 ரூபாய் குறைந்து 46,800 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் இன்று 1 கிராம் ஆபரண தங்கம் 10 ரூபாய் குறைந்து
5850 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஒரு சவரன் 80 ரூபாய் குறைந்து 46,800 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் ஒரு சவரன் 51,056 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிராம் வெள்ளி 78 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 78,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மீண்டும் ஜெம் முதன்மை நிகழ்வுகள். பொங்கல் பரிசு தொகுப்பு நாளை முதல் டோக்கன் விநியோகம். தமிழ்நாடு அரசு அறிவிப்பு. 2024ஆம் ஆண்டின் முதல் ஜல்லிக்கட்டு போட்டி புதுக்கோட்டை தச்சங்குறிச்சியில் கோலாகலமாக தொடங்கியது. கடலூரில் மாநில அளவிலான அறிவியல் கண்காட்சியை திறந்து வைத்தார் அமைச்சர் அன்பில் மகேஷ். சென்னை உட்பட 6 மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் ஜெம் நிகழ்வுகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நிகழ்வுகளை காண தொடர்ந்து இணைந்திருங்கள் ஜெம் தொலைக்காட்சியுடன். நன்றி, வணக்கம்.